காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வலியுறுத்தி குறைதீர் கூட்டத்திலிருந்து தஞ்சை மாவட்ட விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். மழையின்மை மற்றும் கர்நாடக அரசின் பிடிவாத போக்கால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிந்து கொண்டே செல்கிறது. அணைக்கு தற்போது 54 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்காக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 73.6 அடியாக சரிந்துள்ளது. தமிழக காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் சம்பா சாகுபடிக்காவது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா என்ற கேள்வி விவசாயிகளை அலைக்கழித்து வருகிறது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நாள்தோறும் 3500 கன அடி நீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆணையிட்டுள்ள போதிலும் அதனை செயல்படுத்த போவதில்லை என கர்நாடக அரசு கூறி வருவது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வராததால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனம் போல் மாறியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். காவிரி சமவெளி மாவட்டங்களை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நடத்துகின்ற விவசாய குறைதீர் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வெளிநடப்பு நடத்துகின்றோம். கடன் தள்ளுபடி திட்டத்தில் தெளிவான அறிக்கையை தமிழ்நாடு அரசு இதுவரை வெளியிடாமல் இருக்கிறது. தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் அதே போன்று மேகதாட்டிலே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு மறைமுகமாக ஆதரவாக இருப்பதை கண்டித்து விவசாயிகள் நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம். மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை நடுவண் அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர். காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகம் செல்வதற்கு முன்னதாக அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய அமைப்புகளிடம் ஆலோசனை நடத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர்.